சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வைகுண்டம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து போகிறாங்க. சவுந்தரபாண்டி வந்து அவங்க கூட சின்னதாக வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பதவி வந்து கைப்பற்றிடக்கூடாது யாருக்கும். சண்முகம் வந்து வேணான்னு சொல்லிட்டான். அடுத்து நீங்கள் எல்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? நீங்களே முடிவு எடுத்த மாதிரி இருக்கட்டும், நானாக எதுவும் சொல்லி அப்புறம் சண்முகம் ஏதாவது கடுப்பாக போகிறான். நிச்சயம் சண்முகம் வேணான்னு சொல்லிட்டாப்லையா அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டம் வந்து வந்துட்டாங்க. என் பையன் உன்னை பார்த்து பயந்து நடுங்கி போயிட்டான்னு நினைக்கிறியாடா? ஏன்னா வந்து இவ்வளோ வந்து பொய்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. உன்னை பார்த்து என் பையன் பயப்படுவானாடா? உன்னை தான் நெஞ்சிலே ஏறி போட்டு மீச்சவன் நினச்சிடா என் பையன். எப்படா இப்படியெல்லாம் வந்து போய் சொல்லிகிட்டு இருக்க? பதவி ஆசை வந்து கண்ணை மறைக்குதா? இல்லை நீ பண்ணுற தில்லுமுள்ளெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கேவலமாக வந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சவுந்தரபாண்டி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? நான் சண்முகத்தை வந்து பதவியில் வந்து நிற்க வேணான்னு சொன்னேன்னா அவன் தான் இது மாதிரி முடிவு எடுத்திருக்கான். இந்த தகவல் வந்து எனக்கு தெரியும். உனக்கு தில் இருந்துச்சுன்னா போய் சண்முகத்தை போய் சட்டையை பிடிச்சி கேளு, ஏன்டா இந்த பதவியை வந்து வேணான்னு சொன்னேன்னு. அதை விட்டுட்டு தர்மதத்தா பதவியை நான் கைப்பற்றணும்னு சொல்லி இது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? சாப்பாட்டில் உப்பு போட்டவனாக இருந்தால் முதல்ல உன் பையனை போய் கேளு, அவன் எதாவது மாற்றி சொன்னானா இங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வீட்டுக்கு வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்ம வைகுண்டம் இதை வச்சு அவனை குத்தாம விட மாட்டேன்னு சொல்லி கம்பில் கத்தி மாதிரி எதுவும் சொறி இருக்குது, அதை வந்து வச்சுக்கிட்டு வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. தங்கச்சியெல்லாம் தடுக்கிறாங்க. என்னப்பா காப்பி தண்ணி வேணுமான்னு கேட்டால் இதை வச்சுட்டு இருக்க? சவுந்தரபாண்டி என்னை எவ்வளோ தினமும் அசிங்கப்படுத்தி பேசிட்டான். சாப்பாட்டில் உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா? முதல்ல உன் பையன்கிட்ட போய் கேள்றான்னா. இது மாதிரி கோயில் நிர்வாகி தலைவராக சொன்னேன் நம்ம சண்முகத்தை, அவன் நிற்க மாட்டேன்ட்டான். தர்மதத்தா பதவியை வந்து கைப்பற்ற சொன்னான். அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? சவுந்தரபாண்டி தில்லுமுள்ளெல்லாம் வெளியில் வந்துடும் சொல்லிட்டு தான் அவன் ஏதோ கேம் விளாண்டுட்டு இருக்கான். இது தெரியாமல் வந்து சண்முகம் வந்து வாபஸ் வாங்கிட்டான் போல இருக்கு. அவன் மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப சண்முகம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் தங்கச்சிங்கெல்லாம் வந்து வைகுண்டத்தை பிடிச்சிட்டாங்க. அப்பா என்னப்பா அது, அண்ணன் எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இங்கே பிரச்சனை? எதுக்குடா இந்த தர்மதத்தா எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொன்னேன், உனக்கும் தெரிஞ்சிச்சா? இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னொருத்தர்ப்பா, நீ தானப்பா வேணான்னு சொன்னேன். நான் என்னடா வேணான்னு சொன்னேன்? பொய் சொல்கிறியா? முருகர் மேலே சத்தியமா நீ தான் சொல்லியிருக்க. அப்பா அண்ணன் முருகர் மேலே சத்தியம் பண்ணுறான். ஏன் முருகர் மேலேயே போய் சத்தியம் பண்ணுறியா? பரணி என்ன சொன்னா காசலில் வந்து கோலை போட்டுட்டு இருந்தப்ப இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அப்படி இருக்க சூழ்நிலை நீ தானே பரணி என்ன சொன்னாலும் அதை செய்யின்னு சொன்னேன். அப்போ நீ தானப்பா ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், என்னடா பொய் சொல்கிறியா? பரணி பேரை சொன்னால் நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே பொய் சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் கும்பிட்றேன் முருகன் மேலே சத்தியம், என்னன்னா பரணிக்கிட்டே உனக்கு வேணா கேளு அப்படின்னு சொன்னேன். என்னடா நினச்சிட்டு இருக்க? உண்மையில பரணி தான் காரணமா? சத்தியமா? அண்ணன் எப்படிப்பா முருகன் மேலே பொய் சத்தியம் பண்ணுவாங்க? சத்தியம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருந்த நம்ம வைகுண்டம், விடுங்க கையெல்லாம் விடுங்க, அப்பா நீ அண்ணன் அடிச்சிட போகிற, சேச்சே முதல்ல வந்து செல்லக்கு நீ இந்த குச்சியை எடுத்து போய் அங்கே வச்சிருவாமா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன தகராறு? வீட்டில் யாரும் சத்தமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அண்டர்பல்ட்டி அடித்து பேசுகிறாங்க. பரணிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரணி சொன்னால் எல்லா முடிவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்தில் பரணி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு திடீர்னு வந்து ஜுரம் வந்துருச்சுன்னா பத்து போகிறதுக்கு துணியெல்லாம் வந்து ரெடி பண்ணி மருந்தெல்லாம் தடவி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல என்னம்மான்னு கேட்குறாங்க. இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம பரணி. வேறு ஏதோ கேட்க வந்திருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் தெரியுமா கேட்க வேண்டியது தானே? இல்லைம்மா எனக்கு எப்படி கேட்கணும்னு தோணல. எதுக்காகம்மா வந்து தர்மதத்தா எலெக்ஷனில் வந்து உன் புருஷனை நிற்க வேணான்னு சொன்னேன். இந்த வீட்டுக்கு அவன் ஏகப்பட்ட செலவு பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொன்று எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது. எங்கள் அப்பா மேலே பாசம் இருக்கிறனால தான் நீ அவன் நிற்க வேணான்னு சொன்னியாம்மா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க. என்னம்மாம்மா நீங்களும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் காசு பணமாக தான் பார்ப்பாப்புல, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆட்டு மாடு கூட அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனால் நான் அவங்களுக்கு வெட்டி செலவு, பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி கேவலமான வந்து மனநன்மையில் இருக்காப்புல. அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்னத்த சொல்கிறது? எனக்கு அப்பாங்கிற பாசம் உங்கள் மூலியமாக தான் கிடச்சிச்சு. உங்கள் வீட்டில் 4 பொண்ணுங்க இருக்காங்க, 5ஆவது பொண்ணு நான் தான். அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன் மூத்த பொண்ணே நான் தாங்கிற மாதிரி தான் நீங்கள் மனசில் வந்து நினைப்பீங்க. இதெல்லாம் கரெக்டு தானம்மா? இதுக்கும் எதுக்கு எலெக்ஷனில் நிற்க வேணான்னு சொன்னேன்? ஏற்கனவே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்று எங்கள் அப்பாவுக்கு எதிராக நிறையா செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு ஏகப்பட்ட செலவு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். பைப் உடையிறது இது எல்லாம் மற்றவங்கள நம்பாமல் அவனே வந்து கடன் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரியுமா மாமா? நல்லாவே தெரியும். இப்போ இன்னொரு பதவி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா திருப்பி செலவு பண்ணோம். ஆல்ரெடி இந்த வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இன்னும் அவன் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் தான் இருக்கான். எல்லாத்துக்கும் வாரி வாரி செலவு பண்ணுறான். எங்கள் அப்பா கிட்டே இருக்கிறது இந்த ஒரு பதவி தான். இந்த பதவியை கைப்பற்றதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார்னு உங்களுக்கே தெரியும். 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சண்முகம் காசாக இருக்குது, 1 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணுன்னா எங்கே போவாங்க? அதை நினச்சி தான் இந்த எலெக்ஷன்லேயே நிற்க வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியாம்மா? நான் கூட வந்து வேறு ஏதோ காரணம் நினச்சேன். நீ சொன்னால் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும். இதை வந்து சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த வீடு
அவனுக்கு ரொம்ப வந்து பொறுப்பான ஒரு இடமா இருக்குது. இந்த வீட்டை அடமானம் வச்சுட்டானா என்ன பண்ணுறது? 4 தங்கச்சிங்களுக்கு கரை சேர்க்கணும். அதுக்காக அடமானம் வச்சாலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். வெற்றி கௌரவத்துக்காக நம்ம எல்லாரையும் வந்து குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிரூபித்து காட்டணுன்னு இது மாதிரிலாம் செஞ்சால் கரெக்டாக வராதுங்கிற மாதிரி வைகுண்டத்துக்கு புரியிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம பரணி. இந்த வீடு உனக்காக ஆல்ரெடி வந்து அடமானம் வந்து வச்சாச்சு, அதுவும் கை மீறி போயிட்டுருக்கு, எப்போ வேணாலும் இந்த வீடு வந்து போகலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வைகுண்டம். அந்த இடத்துல இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாமான்னு சொல்லி வைகுண்டம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சூடாமணி கனவுல வந்து முருகர் வேஷத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. அனைத்து நகையும் என்னோட தான். இத்தனை வருஷம் நான் வந்து இந்த பதவியில் இருந்தேன், ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சொத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன்னா இந்த கோயில் சொத்தை வச்சு தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு இருக்கிற 100 ஏக்கர் பணம் நகை எல்லாத்துக்கும் வந்து முக்கியம் காரணம் இந்த கோயிலேருந்து வரக்கூடிய கமிஷன் பணத்தை வச்சு தான் நான் இவ்வளோ ரூபா வந்து சம்பாதிச்சிருக்கேன். இந்த நகையெல்லாம் எனக்கு தான், இந்த வேலும் எனக்கு தான், இந்த நெக்லஸும் எனக்கு தான், இந்த மோதிரமும் எனக்கு தாங்கிற மாதிரி சூடாமணி கனவுல வந்து பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மாத்த எலெக்ஷனில் உன் பையனை நிற்க விடாமல் பண்ணிட்டேன், உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்கன்னு சொல்லி அந்த இடத்துல சூடாமணி கனவுல வந்து சொன்னால அவங்க அடித்து புரண்டுட்டு எந்திரிக்கிறாங்க. சாமி வந்து கும்பிட்றாங்க. ஐயா முருகா, என்னையா சத்திய சோதனை, இவங்களெல்லாம் வந்து கடவுளாக பார்த்தா எப்படியா அந்த நாட்டிலலாம் மழையெல்லாம் பெய்யும்? நீ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? அவங்க பண்ணதெல்லாம் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். ஆனால் அவன் இந்த எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சிருவானாமே, நிச்சயம் அது மாதிரிலாம் நடக்கவே கூடாது. நாளைக்கு என் பையன் வந்தால் எல்லா உண்மையும் சொல்லுவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூடாமணி சொல்லி வச்ச மாதிரி ஜெயிலரம்மா வந்து வராங்க. உன் பையன் வந்திருக்கான். ஐயா முருகா, இன்னொரு வாட்டி வந்து நீ என்னை காப்பாற்றிட்ட ஐயா, நான் இப்பயே என் பையன்கிட்ட நிற்க சொல்ல போகிறேன்னு சொல்லி மாசா வந்து நிற்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம சூடாமணி, என்னம்மா கையெடுத்து கும்பிட்ற? நீ இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கணும், அதுவும் கோயில் எலெக்ஷனில் தர்மகத்தை ஆய் காட்டி எல்லா தில்லுமுள்ளையும் கொண்டு வரணும். இதெல்லாம் எப்படிம்மா உனக்கு தெரியும்? சாமியும் வந்து கனவுல வந்து சொன்னாங்கப்பா, ஏகப்பட்ட ரூபா தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி தான் சவுந்தரபாண்டி இப்படி இருக்கான். அவன் ஆட்டத்துக்கு வந்து நீ தான் முடிச்சு வைக்கணும், எனக்காக வந்து நிற்பல்ல, சத்தியமாக நிற்பம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம்